இந்த ஒரு மேஷராசிக்காரங்களை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்ட உடனே ஓன்னு உட்காந்து அழுவாங்க பார்த்தீங்களா? அது யாருன்னா மேஷராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க போட்ட ஒவ்வொரு முயற்சியுமே அவ்வளோ அவங்களுக்கு நல்ல வெற்றி போகிற மாதிரி இருக்கும். தபான்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு பின்னடைவு சந்திச்சிருப்பாங்க. அதுலேருந்தெல்லாம் இந்த மேஷராசிக்காரங்க அடுத்த ஆண்டு அதாவது 2026 வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் விடாமுயற்சி வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அடி வாங்கினாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பொருளாதாரம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4வது இடத்துக்கு குரு வர்றதுனால இப்போ 3ல் குரு இருந்தார். இந்த 3ல் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக நிறைய விஷயத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சியெல்லாம் வெற்றி கிடச்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காது. அதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு தேக்கம், தாமதம், தடை எல்லாமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே அடுத்த வருடம் அவங்களுக்கு எதெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ விதை போட்டிருப்பாங்களோ அந்த விதை எல்லாமே இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கும், அறுவடைக்கு ரெடியாக இருக்கும். இதுதான் வந்து மேஷராசிக்கான பலனாக இருக்குது.